On the 10th of June, Via Sri Lanka organized a special training program for around 30 preschool teachers from the Vanni district, specifically from Mangulam and Mellavi. The training took place at the St. Andrew's Church in Mangulam. The session was led by a skilled and experienced trainer with a background in teaching at leading international schools in Colombo and who has previously conducted numerous trainings in the South. Her deep passion for early childhood education was evident throughout the program. She was supported by a team of dedicated Via Sri Lanka volunteers who brought enthusiasm and a genuine commitment to helping preschool teachers explore creative and impactful teaching methods. The training featured a range of hands-on activities, craft ideas, and simple yet effective teaching strategies designed to encourage young children. Teachers actively participated in group activities and discussions, making the session interactive and practical. It was a meaningful day of learning, creativity, and collaboration, all aimed at equipping teachers to better support and inspire the little ones in their care. First of all, தங்களோட நேரத்தையும் ஒதுக்கி தங்களோட வேலையும் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு தூரம் வருகை தந்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் இந்த ஒர்க் ஷாப்பை நடத்தி தந்ததுக்கு உங்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு எவ்வாறு விளையாட்டின் மூலம் பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்பது போல நாங்களும் இந்த இடத்துல சிறு பிள்ளைகளாகவே மாறி இதை கற்றுக்கொண்டது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இதை பிள்ளைகளுக்கு இன்னும் சிறப்பாக கற்றுக் கொடுக்கலாம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கற்றுக்கொண்டோம். மேலும் உங்களது பணி சிறக்க எங்களது வாழ்த்துக்கள். நாங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வது எங்களுடைய இடத்துல இருந்தால் பிள்ளைகளை புரிந்து கொள்ளுறாங்க. இப்ப ஒரு முக்கோணமாக விட்டாங்க. அதுல நாங்க முக்கோணம் ஆக முடியல எங்களால. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அது பிள்ளைகள் எப்படிதான் இருப்பாங்க. நாங்களே எவ்வளவு திக்கு காணும் போது பிள்ளைகள் எப்படி அதை கற்றுக்கொள்வாங்க, அதை விளங்கிக் கொள்வாங்கன்றதை இப்ப நாங்க அதை செயற்பாடு செய்யும் போது விளங்கிக் கொள்வது. அப்ப இன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் பிள்ளைகளை அவர்களுடைய மனநிலையிலிருந்து நாங்க புரிந்து கொள்வோம். மற்றது எனக்கு இருக்க ஒரு பிள்ளைங்க அப்பா வடை வியாபாரம் செய்தவர். அப்ப அவர் சொப்பில தான் வடை போட்டு கொடுக்குறது. ஒரு விஷயம் சொன்னா அந்த வேஸ்டான பேப்பரை வச்சு நாங்க அதை பேக் பண்றது செய்து கொடுக்கலாம். நான் யோசிச்சேன் அவருக்கு நம்மளுடைய மொழி நிகழ்ச்சியில அந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுப்போம். அந்த வடை போடுறது நான் சின்ன விஷயமா சொல்லி கொடுக்க ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா நாங்க சின்ன பிள்ளைகளோட தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க எங்களை இலகுவாக தான் எல்லா பயிற்சியுமே நாங்க அந்த பிள்ளைகளுக்காக செய்யறோம். இப்ப நாங்க ஒரு உதாரணமா ஒரு செயற்பாடு செய்யறதா கூட அதை நாங்க கடையில வாங்கி தான் அந்த பொருட்களை செய்யறோம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே கழிவு பொருட்களை தான் எங்களுக்கு செய்து காட்டுவாங்க. நாங்க உடனே ஆக்டிவிட்டி சொன்னாங்க, சார் எனக்கு இந்த பொருட்கள் வாங்கி தந்ததான் செயற்பாடு செய்ய மட்டும் சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லாம அவங்க கழிவு பொருட்கள்லாம் அந்த செயற்பாடு எப்படி செய்யலாம், அதன் மூலம் அவ்வளவு நன்மைகளை பெறலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நாங்க எங்களை இதுல வேலை தந்ததை இனிமேல் நாங்க அந்த பொருளாக இருந்ததான் செயற்பாடு செய்வோம் இல்லாமல் என்ன சொல்றது, கழிவு பொருட்கள் மூலியமா அந்த பிள்ளைகளுக்கு நாங்க எவ்வளவு ஒரு விதத்துல அதை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விதத்துல நாங்க சொல்லிக் கொடுக்கணும் சொன்னா. அப்ப என்னதான் இப்ப அவங்களும் என்ன செய்வாங்க, வீட்டை போய் அவங்க செய்து பார்க்கறதுக்கு கூட அம்மா கிட்ட என்ன செய்வாங்க, இவங்க வாங்கி தந்த பொருளை வச்சுதான் நாங்க செய்ய முடியுது பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களோட வீட்டுல கஷ்டமா இருக்கலாம். இதே நாங்க கழிவு பொருட்கள் அதை செய்து காட்டணும்னா அவங்க சும்மா அவங்க தூக்கி போடுற பொருட்களை கூட நாங்க செய்யற செயற்பாடு செய்து பார்ப்பாங்க. அதுக்காக வியா ஸ்ரீ லங்காவுக்கு நான் தேங்க் பண்றேன். எங்களுக்காக மறுபடியும் இப்படி ஒரு ஒர்க் ஷாப்களை செய்து இன்னும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி பயிற்சிகளை கொடுக்கணும் இன்னும் சொல்லி தரணும் அவங்களுக்கு தேங்க் பண்றேன். நன்றி. வணக்கம். இன்றைக்கு நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் எங்களோட கூடி வியா ஸ்ரீ லங்கா குழுவினர் எங்களுக்கு பல கருத்துக்களையும் அறிவுரைகளையும் கூடிய அளவு எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலும் ஒவ்வொரு செயற்பாடுகளும் எங்கள் மனதில் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலும் நாங்கள் கூடிய அளவு செயற்பாடுகள் முன்வெளிகளில் செய்து வருகிறோம். அதன்படியும் கூடிய அளவு இங்கே நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் மனதில்
வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட வந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளாகவே இருக்க வேணும்ன்றதை வந்து நாங்கள் முதலாவது கற்றுக்கொண்டோம். நாங்கள் அந்த இடத்துல வந்து ஆசிரியர்களாக இருக்காமல் சின்ன பிள்ளைகளோட மூட மனநிலை எப்படி அவங்களோட நாங்கள் அவங்களோட சமூகம் அப்படி அவங்களோட இருக்குமன்றதை நாங்கள் அவங்களோட போய் அந்த இடத்துல இருக்கணும்ன்றதை கற்றுக்கொண்டோம். முதலாவது விஷயம் நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயம், ஒரு வகுப்பறையில் வந்து பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாங்கள் வந்து கடையில் தான் வாங்குறதுக்கு முயற்சிக்கிறோம். நாங்கள் ஒரு கலரை தெரிவு செய்து அவர்களுக்கு படிப்பிக்கிறதா விஷயமா இருக்கட்டும், ஒரு உருவங்களை நாங்கள் செய்து அவர்களுக்கு படிப்பிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், நாங்கள் முதற்படியாக போய் கடையில் வாங்குறது தான் போய் நிற்கிறது. அதை வந்து பிரயோசனமாக நாங்கள் எங்களை கையாலேயே உருவாக்கி வீட்டில் இருக்கிற இல்லாட்டி எங்கள்கிட்ட இருக்கிற தேவையற்ற பொருட்களை நாங்கள் டஸ்ட்பினில் போகிற பொருட்களை வைத்து அவர்களுக்கு படிப்பிக்கலாம்ன்ற ஒரு சிஸ்டத்தை வந்து நான் அதில் கற்றுக்கொண்டேன். அடுத்த விஷயம் வந்து பிள்ளைகிட்ட வந்து பொருட்களை அவங்களுக்கே கொடுத்து தான் நாங்கள் அதில் கற்றுக்கொள்ளணும். அந்த விஷயத்த வந்து இதில் கற்றுக்கொண்ட முதல் விஷயம், ஒரு கலரையோ இல்லாட்டி ஒரு பிள்ளையோ ஒரு விளையாட்டு பொருட்களையும் நாங்கள் அவங்கள்ட்ட கொடுப்போம். நாங்கள் வந்து அதை அவங்கள்ட்ட கொடுக்குற என்னதுக்கான திரும்ப நாங்கள் அதை க்ளீன் பண்ணி வைக்கிற பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. அதால் ஒரு கலர் பண்ணியோ இல்லாட்டி ஒரு விளையாட்டு உண்டு, ஒரு கம்போதோட ஒரு கம்போதை எடுத்து அதில் போட்டு விட்டுட்டு நீங்கள் இதில் தான் போட்டு விடணும். நாங்கள் அவங்களுக்கு பிள்ளைங்க கொடுக்குறது இல்லை, ஒன்றையுமே கொடுக்குறது. ஏன்னா நாங்கள் அதை திரும்ப நாங்கள் க்ளீன் பண்ணுறதுன்றதுக்காக அவங்கள்ட்ட ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் கொடுக்குறது. நாங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்றது இல்லை. இதில் வந்து நாங்கள் விளங்கிக்கொண்ட விஷயம், எல்லா பொருட்களையும் நாங்கள் பிள்ளைகளை கொடுக்கணும். அவங்களோட மசில்ஸ் வந்து கை பாவனைகள் வந்து அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சால் தான் அவங்க கை உடையாமல் எழுதுவாங்க, கை உடையாமல் அவங்களோட வேலையில தனிஞ்சியாக செய்வாங்கன்ற விஷயத்தை நாங்கள் இதில் வந்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த டைமுக்காக நான்